ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாரம் வாரம் ஏதாவது ஒரு புது ரெசிபி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும்னு தோணும். அதில் ஒன்று தான் இந்த முட்டை மிட்டாய். இதோட டேஸ்ட்டை நான் மட்டும் அனுபவிச்சா பத்தாது, நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட் லவருக்கு இது ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு டின்னில் இந்த மாதிரி வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் அப்ளை பண்ணி இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பால்கோவா மாதிரியும் இருக்கும், ஒரு புட்டிங் மாதிரியும் இருக்கும். இதில் முட்டை ஆட் பண்ணுறனால முட்டை ஸ்மெல் வராதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராதுங்க. அதுக்கு நான் கேரண்டி. ஃபஸ்ட்டு அந்த டின்னை ரெடி பண்ணதும் இப்போது ஒரு பவுலில் வந்துட்டு நான் 200 கிராம் அளவுக்கு ஸ்வீட்லெஸ் கோவா எடுத்திருக்கேன். இது வந்துட்டு எல்லா கடையிலையுமே கிடைக்கும். இதை நான் வீட்டிலேயே செஞ்ச கோவா. இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் இதில் 6 முட்டையை சேர்த்து இது அந்த கோவாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுடுங்க. இந்த மாதிரி ஹேண்ட் விஸ்கில் யூஸ் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா நீங்கள் கை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எலக்ட்ரிக்கல் பீட்டர் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதும் இதில் 180 கிராம்ன்ற மாதிரி சுகர் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு 50 mlன்ற மாதிரி நான் நெய் எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்து நல்லா ஒன்றோட ஒன்று எல்லாம் சேர்ந்து வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடுங்க. உங்களுக்கு குட்டி குட்டியாக அந்த இது கோவா உடையிலனா கூட பரவாயில்ல, நம்ம ஹீட் பண்ணும் போது அது எல்லாமே கலந்து வந்துடும். இந்த மாதிரி ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கையிலேயே நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த மாதிரி கலந்ததும் இப்போ ஒரு பேனில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டையை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி ஸ்லோவாக இது குக் பண்ணுங்கள். இது ஒரு 4 to 5 மினிட்ஸ்லேயே வந்துட்டு நம்மளுக்கு கேக்கோட பேட்டர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி திக்காகி வரும். இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. கலந்து விட்டதும் இது ஒரு கேக் பேட்டர் மாதிரி இந்த மாதிரி வந்ததும் இதை தனியாக எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டின்னில் மாற்றிடுங்க. இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு அவனை 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ட்ரேக்கு மாற்றினதும் இதை வந்து ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணி எடுங்க. எடுத்ததும் இந்த மாதிரி உடனே கட் பண்ணாமல் லைட்டாக வந்துட்டு இதை ஆறுனதும் இந்த மாதிரி பீஸ் போட்டிங்க அப்படின்னீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம ஊரில் எல்லா பக்கமுமே இது கிடைக்குது. ஆனால் கிடைக்காத இடத்துல இருந்தீங்கன்னா இதை மிஸ் பண்ணாமல் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபிக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.